சரி, ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆக்ட் மூலமாக இது நம்மளுடைய உரிமை. இது வந்து ஒட்டுமொத்தமாக மாநில மத்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க தயவுசெய்து அரசியல் செய்யக்கூடாது என்பதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் 2-3 முறை நாங்கள் டெல்லிக்கு சென்று நேரடியாக சந்தித்து பேசும்பொழுது கூட ஆர்டிஐ சார்ந்திருக்கின்ற அந்த நிதியை உடனடியாக, ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டியதே பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து 600 கோடி நம்மகிட்ட வர வேண்டியதே இருக்கின்றது. ஸோ தயவுசெய்து அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் இதுவாக தந்து விடுகிறோம், அதே தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. நாங்களும் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடியிருக்கோம். ஒரு நல்ல தீர்ப்பு வரும்போது கண்டிப்பாக அவர் தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய 2023-24 நிலுவையிலிருந்து 24-25 நிலுவையில் இருக்கு. ஏன்னா இந்த ஆர்டிஐ அமௌண்ட் அப்படிங்கிறது 2 விதமாக பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பிள்ளைங்கனாச்சும் இந்த ஆர்டிஐ 25% வந்து தனியார் பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதே போன்று அதை பேர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிகளும் இருக்கிறார்கள். சில நேரத்தில் அந்த பேரண்ட்ஸ் மூலமாக அந்த அவங்கள்ட்ட வலியுறுத்தி அந்த பணத்தை வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகளும். ஸோ இது எதுவும் இல்லாத வகையில், எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் எங்களுடைய பிள்ளைங்களுக்கான அந்த பணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்ம ஏற்கனவே வந்து அது சார்ந்த காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நேற்று நாங்கள் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து உரிமை குரலை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கின்ற சசிகாந்த் சகோதரர் போன்றவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தங்களை உடலை வருத்தி கொண்டு கூட இன்னைக்கு அதை கேட்கக்கூடிய அளவுக்கு. ஸோ இது கேட்கறது எல்லாமே நம்மளுடைய உரிமை தான். உரிமை பணத்தை தான் நம்ம கேட்கறோம். நாங்கள் ஏதோ புதுசாக நாங்கள் பணத்தை கேட்கல. ஸோ அதை அட்லீஸ்ட் நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்றம் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக எங்களுடைய குரலை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாடாளுமன்றம் சார்ந்தும் அந்த கவனத்தை கொண்டு செல்கின்ற பணியில் தன்னை வருத்தி கொண்டு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் செய்து கொண்டிருக்கும்போது தயவுசெய்து இப்போதுனாவது மனம் இறங்கி அந்த பணத்தை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.